இது முளையாத இருக்குது இல்லைங்க, இதுக்குள்ள ஒரு சொலை இருக்கும். முளையாதது அந்த சொலையை வெட்டி சாப்பிட்டா நல்லா தித்திப்பா நல்லா இருக்கும். கிழங்கு வராததான் இந்த சொலை இருக்கிறதுல. சாப்பிட்டு பாருங்க. சத்து தான் இதுவும். சாப்பிட்டு பாருங்க, தித்திப்பா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, தித்திப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் இது. அது தேங்காய் பூ, இது பனம்பூ. பனை மரத்தில் வேர் தொடங்கி நுனி இலை வரை அத்தனையும் மனித வாழ்வியலுக்கு துணையாக இருக்கக்கூடியவைதான். தானாகவே அடுத்தடுத்து அருகாமையில் நீண்டு வேலி போன்று நன்கு வேர் பிடித்து பற்றி வளரக்கூடிய பனை புயல் சூறாவளி காற்றுகளை தாங்கி ஊரையே காக்கும் சாமியாய் எல்லைகளில் வளர்க்கப்பட்ட காலங்கள் மறந்துவிடக் கூடாது. பனம்பழம் மண்ணில் விழுந்து அதனை எடுத்து விதைத்து சில மாதங்களில் பிடுங்கி எடுத்தால் சத்து மிகுந்த உணவுப் பொருளாக சாப்பிடும் வேளையில் அப்படி முளைக்காத விதை இப்படி வெட்டி சாப்பிடப்பட்டால் அத்தனை சத்து மிகுந்த ருசியான விஷயம் உள்ளே இருக்கிறது என்ற தகவல் MK விளாகர் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் பகிரப்பட கிராமத்து வாசிகள் பலரும் ஆமா தவுனு சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க என கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். நீங்க தவுனு சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க?